தான் இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அபராஜிதனுக்கும் ஆதித்தனுக்கும் நடக்கிற சண்டையில் தான் அவன் ஜெயிச்சு பல்லவனை காலி பண்ணி தனி ராஜாவாகிறாங்க. இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாவே இவன் கொல்ல வேண்டிய கட்டாயம் எப்படி வருது? ஏன்னா இவங்க அப்பா விஜயாலயன் வந்து என்ன பண்ணுறாரு, இண்டிபெண்ட் ராஜான்னு ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க தஞ்சாவூரில் அப்போ இளங்கோ முத்தரையன்னு ஒருத்தர் ராஜாவாக இருக்கார். அவரும் பல்லவர்களுக்கு கப்பம் கட்டுறவர். இங்கேருந்து போய் சண்டை போட்டு அதை ஜெயிச்சு தஞ்சாவூருக்கு தன்னுடைய தலைநகரை மாற்றுறாரு. அப்போ அபராஜித பல்லவன் என்ன சொல்கிறார், என்னப்பா உங்கள் அப்பா அதை சொன்னால் இதை செய்கிறாரு, இதை சொன்னால் அதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் முட்டிக்குது ரெண்டு பேருக்கும். அப்போ தான் வந்து என்ன ஆகுது, பல்லவனை எதிர்த்து இவன் சண்டை போட வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. வந்த உடனே ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. அப்பா இருக்கார், ஆதித்தனும் இருக்கிறான். ரெண்டு பேரும் போகிறாங்க. அதாவது அப்பா பையனும் அப்பாவும் சேர்ந்து உருவாக்குனதுனாலே விஜயாலயன் என்ன பண்ணிடுறாரு, கூடவே ஆதித்த கரிகாலனை இணையரசனாக அறிவிச்சிடுறாரு. நானும் ராஜா அவனும் தான் ராஜா அப்படின்றாரு. இந்த இணையரசனை அறிவிக்கிறது அப்போ இருந்து எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்குது. கடைசியாக 3ஆம் ராஜேந்திரன் காலம் வர 431 வருஷமும் ஒரு ராஜா வரும்போதே அடுத்த ராஜாவை இணையரசனை அறிவிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, பின்னாடி வருவோம். அப்போ இணையரசனாக இருக்கிறாரு. அப்புறம் ஆதித்தன் வந்து முழு ராஜாவாகும்போது அவருக்கு பையன் பராந்தகன் பிறகுறான். பராந்தகனை இணையரசனை அறிவித்து ஆதித்தனோட காலம் முடியுது. பராந்தகன் ராஜாவாக இருக்கும்போது அவருக்கு ஆதித்தன், கண்டராதித்தன், அரிஞ்சயன், ராஜாதித்தனை இணையரசனை அறிவிக்கிறாரு பராந்தகன். இவர் ஆட்சியில் இருக்கும்போதே, அதாவது எத்தனாவது தலைமுறை பாருங்கள், 3ஆவது தலைமுறை தான். விஜயாலயனில் ஆரம்பித்து ஆதித்தன் பராந்தகன் தான் வருது, முதலாம் பராந்தகன்னு சொல்லுவோம். இந்த பராந்தகன் காலம் வரும்போதே